வயசுல இருந்து பாடுவேன், ரேப் பண்ணுவேன். இந்த கதைகள், இந்த கதை ஜோக்கா இருக்கும். இந்த சூப்பர் சிங்கரு இதெல்லாம் வந்துட்டு வீட்டுல ஓடும்போது அந்த கதையெல்லாம் வந்து டிராமாட்டிக்கா காட்டுவாங்க. விஜய் டிவில எல்லாம் வந்து டிராமாட்டிக்கா காட்டுவாங்க. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பையனை பாரு, சின்ன வயசுலயே அவன் திறமையை தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டான், அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நாம ஸ்கூல் படிக்கும் போது ஞாபகம் இருக்கா, நடந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு பாட்டே என்னன்னு தெரியாம ஒரு தடவை போயிருந்தோம். மறக்கவே முடியாது. அதுதான் வந்து இப்ப அப்ப வந்து நம்ம கூட சேர இருந்தான். ஹி இஸ் த ஒன். லைக் எல்லாருமே நம்ம 3 பேரும் பேசி முடிவு பண்ணி ஒரு பாட்டு எழுதி, அது வந்து முதல் தடவை ஒரு காதல் பாட்டு எழுதி அதை போயிட்டு நடந்து எல்லாருச்சிலேருந்து அவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த பாட்டுக்கு பின்னாடி அப்போ ஸ்கூல் டைம்ல அந்த பாட்டுக்கு போட்ட எஃபர்ட் வந்துட்டு வேற லெவலு. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நடந்து போய் குடிக்க தண்ணி இல்லாம என் பொக்கையில இருந்து 30 உன் பொக்கையில இருந்து 50 ஒரு வெள்ளி பொறுக்கி போயிட்டு ஐஸ் கோசம் வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணி குடிச்சு நம்ம போயிட்டு நடந்து போய் அவனை போய் விட்டோம். அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரைக்கும் நடந்து வந்தேன். அப்புறம் நான் என் வீட்டுக்கு நடந்து போனேன். ஏன்னா நம்ம வீடு பக்கத்து ஆமானால. அப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன முதல் கமெண்ட் வந்துச்சு, இதை செஞ்சு என்னடா இதை செஞ்சீங்களே, இது மூலியமா உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது, இதான் சம்பாத்தியமா?